அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இனி ஆபத்துகள் நீங்கி இனிமேல் எல்லாம் நன்மைதான் என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ரிஷபத்திலும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்களால் ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் இனி உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் அதிக உரசல் என்று இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இருக்கீங்க. வெகு நாட்களாக எண்ணி இருந்த ஆடம்பர பொருட்கள் ஒன்று வீட்டுக்கு வந்து சேர இருக்குதுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய பேச்சால் எளிதில் மற்றவர்களை வசப்படுத்தி வெற்றி பெற்று விடுவீங்க என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குழந்தைகள் பற்றிய சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சற்று சிரமமான சூழ்நிலை நிலவ இருக்கு. மேலதிகாரிகளால் மன கஷ்டத்திற்கு உள்ளாக இருக்கீங்க. கடைசி நேரத்தில் நிகழ்ச்சிகள்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. ஆனால் சமாளிக்க முடியாமல் திணற இருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்பார்த்து மாற்று வழியை கையில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களோடு தோள் கொடுத்தவர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு உதவாமல் போகலாம். இடமாற்றங்கள் உண்டுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்ப ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன், எதிரி, வியாதி ஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலைகளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க. உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலர் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை என்பது சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள்
மன நிம்மதியை பாதிக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயல் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தகைய தருணங்களை நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் கையில் உள்ள பணத்தை வைத்துக் கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக வருமானம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் என்பது நிச்சயங்க. சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூட இருக்குதுங்க. இருந்தாலும் வருமானம் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. சற்று குறைவாகவே இருக்கும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களிடமும் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க. அதே போல அரசியல் பற்றிய உங்களுடைய சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீண் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. கவனமாக இருங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. ஓய்வில்லாமல் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்கு. அடிப்படை தேவைகளாகிய தண்ணீர், விதை, உரம் மற்றும் இடுபொருட்களுக்கு குறைவிருக்காது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்குங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தடங்கள் ஏற்பட இருக்கு. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரம் ஆக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல வியாழக்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.